பெண் குலத்திற்கே உள்ள கேவலமானவள் நிக்கிதான்றவ போய் சொல்லியிருக்கான். நிறைய திருடு போல இவ என்ன பண்றா, இந்த நிக்கிதான்றவோ லதான்னு சொல்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட சொல்லி இந்த பையனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இந்த லதா ஐஏஎஸ் ஆபீசர் எங்க இருக்காங்க, எந்த தலைமை செயலகம் கேட்டா டெல்லி. நிக்கிதான்ற யாருன்னு கேட்டா உலக மகா ஃப்ராட். பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி நைட்டே எஸ்கேப் ஆயிடுறது. அப்புறம் டிரைவர்ஸ் சொல்றது. அவன் டிரைவர்ஸ் கேட்டா அவங்களை மிரட்டி 10 லட்சம் கொடு 5 லட்சம் கூடான்றது. நகையை கூப்பிட்டு போயிருது. எல்லாருக்கும் நான் அந்த வேலை முடிச்சு தரேன், இந்த வேலை முடிச்சு தரேன். கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்காங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் புக் ஆயிருக்கு. நிக்கிதா மேல, அவங்க அப்பா மேல, அவங்க அம்மா மேல எல்லாம் எஃப்ஐஆர் புக் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான பெண் குலத்திற்கு கேவலமான ஒரு திருடி, ஒரு ஏமாற்ற பேர்வழி. தலைவர் தளபதி போன் பண்ணி பேசி மன்னிச்சுடுங்கன்னு பேசின பிறகுதான், தலைவர் பேசின பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி போன் பண்றாரு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரைக்கும், உங்களுக்கு நியாயம் கிடை வரைக்கும் அதிமுக உங்க கூட இருக்கும். மயிர குடும்பம் சாத்தான் குளத்துல என்ன பண்ணீங்க எடப்பாடி? ஒரு கலெக்டருடைய ஆர்டர் இல்லாம, ஆர்டிஓ ஆர்டர் இல்லாம கலெக்டர் பர்மிஷன் வேணும் ஒருத்தரை சுடணும்னா. ஒரு கலவரத்துல துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னா நாட் ஓன்லி கலெக்டர், சிஎம் கிட்ட சொல்லுவாங்க. 100 பெண்களை கற்பழிச்சா பொள்ளாச்சி ஜெயராம பையன், அவனை நீ காப்பாத்திட்டு இந்த ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி? இவ ஏற்கனவே ஃப்ராடு, உலகமாக ஃப்ராட். அவங்க குடும்பமே கோடிக்கணக்கில் ஏமாத்திக்கிறாங்க. இவ போய் நீ உள்கிட்ட போய் நகை யாருன்னா திருட முடியுமா? இந்த நிக்கிதா அவளே திருடி, அவளே மோசடி பேர்வழி.